வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்தில பேசுறேங்க. இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு படம் உங்களுக்கே தெரியும். ஆகஸ்ட் 31 ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டே அப்படின்னு ஒரு படம் வந்து உலகத்தையே வந்து கலக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டுமே வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 130 crore வந்து ஓப்பனிங் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஓப்பனிங். அதாவது இந்த படம் எப்படின்னா, அதாவது ஸ்பைடர்மேன்ல ஒரு பிளஸ் என்னன்னா, அந்த அந்த சீரீஸ்க்கு ஒரு பிளஸ் என்னன்னா, கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாங்க. எப்படி லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா அந்த ஸ்பைடர்மேன்களோட அந்த ஒரு வேவ் லென்த் வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து அந்த வெர்ஷன் வந்து அப்கிரேட் ஆகிட்டே வருது. பட் ஸ்டில் அந்த ஸ்பைடர்மேன் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டாம் ஹாலண்ட் அவர் தான் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. ஜெண்டையா அவங்க தான் வந்து ஹீரோயின். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேர். ஈவன் உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசென்ட்லி தே காட் மேரிட் ஆல்சோ. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் மோர் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படி போட்டும் நம்ம வந்து படத்துக்குள்ள வருவோம். இந்த படம் நான் ஏன்டா போனேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து என்னதான் வந்து நீங்கள் ஸ்பைடர்மேன் வந்து ஒரு பெரியவங்களுக்கான படம் சொன்னாலும் இன்னமும் வந்து கிட்ஸ் வந்து ஸ்பைடர்மேன் வந்து ரசிக்க தான் செய்கிறாங்க. ஸோ என்னோட பையன் அவனுக்கு வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து மந்த்லி டெஸ்ட் முடிஞ்சு, சரி எக்ஸாம்லாம் முடிக்கிட்டா அவனை கூட்டி போகலாம் அப்படின்னு சொன்ன டைம்ல தான் ஸ்பைடர்மேன் வந்து எப்பா ஸ்பைடர்மேன் போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போனதான் சொல்லிட்டு புக் பண்ணி போனேன். ஆனா உள்ள போனா தெரியுது இது வந்து கிட்ஸுக்கான படம் இல்லடா, அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா, இது வந்து அந்த அளவுக்கு ஒரு கிட்ஸ்க்கான படம் கிடையாது. இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கும் கிட்ஸ்க்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. மெயின்லி ஃபார் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் இருக்கு. அதுக்குன்னு வந்து ரொம்ப ஏரேட்டட்லாம் கிடையாது. ஒரு 2-3 கிசஸ் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் என் பையனை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் சமாளிச்சு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டில் அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா இல்லை. ஸோ அந்த விஷயம் ஏன்னா ஸ்பைடர்மேன் டீமுக்கும் தெரியும் இது வந்து ஒரு எலாபரேட்டடா லைக் ஃப்ரம் கிட்ஸ்ல இருந்து பெரிய வரைக்கும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேனா இதை நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரீசன் நார்மலி ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்பயுமே பெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் எப்பயுமே ஆல் டைம் பெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த படம் எதனால பெஸ்ட்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல அண்ட் அந்த எமோஷனல் அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதத்துல. நிறைய பேருக்கு இந்த படம் வந்து சலிப்பு தட்டிருக்கலாம், தூக்கணும் வந்துருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் வேலை வந்து ஒரு பெஸ்ட் மூவிங்க. என்னதான் வந்து கிட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது அந்த அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆயிருக்காது. பட் ஸ்டில் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே ஃபார் த டீப் எமோஷனல் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகும். டாம் ஹாலண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட அந்த கதையை ஓட்டமும் சரி, அந்த படத்தோட விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். வேறனங்க இது வந்து டெஃபினட்டா இந்த படத்தை பொறுத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் படம் வந்து நீங்க உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் இருந்தால் ரீஜனல் லாங்குவேஜ் பாருங்க. அதாவது நீங்க தமிழ்ல பாருங்க. இல்லப்பா எனக்கு தமிழ்ல வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, இங்கிலீஷ்ல பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்ல பாக்குறப்ப நார்மலி நான் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழ்ல தான் வந்து முடிஞ்சு பார்ப்பேன். ஸோ அதனால அப்படி சொல்றேன். இன்னொன்னு, இந்த படம் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றது, 3D மட்டும் பாருங்க, 2D வேண்டாம். 3D மட்டும் பாருங்க, கண்டிப்பா அதுக்குள்ள ஒர்த்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. மேற்கொண்டு இந்த படத்தை பத்தி டேனியல் கிறிஸ்டின் சொல்லிட்டு தான் ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இந்த சன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து தலைவன் தான் வந்து பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லாவே டைரக்ட் பண்ணி தான் சொல்லணும். அடுத்து ஏதோ ஹல்க்லாம் பண்ண போறாங்க மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எனக்கு வந்து ஹானஸ்ட்லி இந்த மார்வல் சீரிஸ்னாவே கொஞ்சம் ஆகாது. பட் ஸ்டில் இந்த ஸ்பைடர்மேன் ஒன்லி ஃபார் மை மேன் கிறிஸ்மேன், அதாவது என்னோட பையனுக்காக தான் இந்த படத்துக்கு போனேன். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னடா ரொம்ப இதாக இருக்குமேன்னு ரொம்ப நல்லா எமோஷனல் கனெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில். எனக்கு பிடிச்சிருந்துங்க. உங்களுக்கு இது எப்படி எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் தியேட்டரில் பாருங்க. ஆல்ரெடி நிறைய படம் ரிலீஸ் ஆன உடனே டெலிகிராமில் இலைன்னு ஓட்டிட்டு எல்லாத்தையும் வந்து பிரிண்டாக தள்ளிட்டானுங்க. ஆனால் படம் தியேட்டரில் பாருங்க, முடிஞ்ச 3Dல பாருங்க. 2D தான் கிடைச்சது, டிக்கெட் கிடைச்சதுலாம் போயிடாதீங்க. 3Dல மட்டும் பாருங்க. 3D டெஃபினெட்லி இந்த படம் ஒர்த்து தான். நீங்கள் கொடுக்குற 250 rupees ஒர்த்து தாங்க. மேற்கொண்டு வேணாங்க, மீண்டும் அடுத்த நல்ல படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். அன்டில் தென், வணக்கங்க.